கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சர்ச்சையில் சிக்கின விஜயோட கத்தி. அது என்னவோ தெரியல, விஜயும் ஏஆர் முருகதாஸும் கூட்டணி அமைச்சாலே அந்த படத்துக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல் வர்றது வாடிக்கையாயிடுச்சு. துப்பாக்கி படம் திரைக்கு வந்தப்போ டைட்டில் பிரச்சனை மட்டும் இல்லாம முஸ்லிம்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சதாகவும் சர்ச்சைகள் எழுந்துச்சு. அதே மாதிரி இப்போ முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் கத்தி படமும் சர்ச்சையில சிக்கியிருக்கு. அதாவது இந்த படத்தை தயாரிச்சுட்டு வரோம் ஐங்கரன் மூவிஸ் தயாரிப்பு செலவு அதிகரிச்சுட்டு வர்றதுனால பார்ட்னரா லைகா மொபைல்ஸ்ன்ற நிறுவனத்தையும் தங்களோட இணைச்சிருக்கு. ஆனா இந்த நிறுவனம் இலங்கை அதிபர் ராஜபக்சேவோட நெருங்கிய உறவினருக்கு சொந்தமானது. அதோட ராஜபக்சேவோட இவங்களுக்கு தொழில்முறை ஒப்பந்தங்கள் இருக்கான். அதனால இந்த கத்தி படத்துல ராஜபக்சேவும் மறைமுகமா ஒரு தயாரிப்பாளரா இருக்கிறதா சில தமிழ் அமைப்புகள் குற்றம் சாட்டி வர்றதோட இந்த படத்தை வெளியிட அனுமதிக்க கூடாதுன்னு கொடி பிடிச்சிருக்காங்க. இதனால கத்தி பட வட்டாரம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க.